சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் உங்கள் பெயர் சொல்லுங்கள். விஜயகுமார் மேடம். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் சார். நான் நீங்கள் என்னவா இருந்தீங்க, ப்ரொஃபஷனலிசம் என்னன்னு சொல்லுங்கள். ப்ரொஃபஷனலிசம் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா பேசிக்கலி நான் வந்து சிஸ்டம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ தட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? அதில் வந்து என்னென்னா சீக்ரெட் சிஸ்டம்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போது உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்ஜின் இருக்கும். அந்த ஆர்ஜின்லேருந்து என்னென்னா ஒரு சீக்ரெட் மெசேஜ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ அது வந்து இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அது இன்பிட்வீன் நடக்கிற ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கேடரில் ஜாயின் பண்ணி ஹையர் லெவல்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன். நான் இது இல்லாமல் மலேசியாவில் வந்து ஒரு கம்பெனி இருக்குது, விபிஎல் பயோக்யூன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து டெக்னிக்கல் டைரக்டராக ஒர்க் பண்ணி வெளியே வந்திருக்கேன் நான். ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு மெயினாக என்ன தோண வச்சது, இது ஒர்க் பண்ணும்போது என்ன யோசிக்க வச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் ஒன்று யோசிப்போம். எல்லாமே கேரக்டர்ஸ் பேஸ்டாக இருக்குது, லெட்டர்ஸ் பேஸ்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறதாகட்டும், யாருக்கும் பெரிய லெவலில் இப்போ கேள்விகள் தோணாது. என்ன கேள்விகள் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணுன்னா கூட somebody has to taught us. யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுத்தா தான் நமக்கு அந்த லாங்குவேஜ் தெரியும். அப்படி இருக்கும்போது ஒரு மெஷினுக்கு எப்படி லாங்குவேஜ் தெரிஞ்சது, கம்ப்யூட்டருக்கு எப்படி லாங்குவேஜ் தெரிஞ்சது, இங்கிலீஷ் எப்படி தெரிஞ்சது, இல்லை தமிழ் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுது அதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா கேரக்டர் செட்டுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேன் நான். விச் இஸ் கால்ட் EBCDIC அண்ட் ASCIIன்னு சொல்லி பேர். ஸோ இந்த ASCIIயும் EBCDICயும் தான் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 0 to 127, அப்புறம் 128 to 256. இதுதான் மெயின் வந்து எல்லா ப்ரோக்ராமுக்கும் காரணமாக இருக்கிறது. எல்லா ப்ரோக்ராமிங்க்கும் காரணமே அதுதான். குருமார்களை போய் சந்திக்கும் பொழுது நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குருமார்கள் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா எழுத்துக்கள்லாம் எதுவும் கிடையாது, அப்படியே இருந்ததுன்னா கூட அது சின்ன லெவலில் தான் இருக்குது, பெரிய லெவலில் இல்லைன்னாங்க. அப்புறம் நான் சித்தர்கள் பற்றி கேள்விப்பட்டேன். நான் சித்தர்களோட பாடலெல்லாம் படிக்கும் பொழுது என்னென்னா ஒரு பாடலும் புரியல. இத்தனைக்கும் அவங்க தமிழில் தான் எழுதியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கோம். அவங்க பாடல்கள் ஃபுல்லுமே இன்றைக்கி தமிழில் தான் இருக்குது, இன்றைக்கும் தமிழில் தான் இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சுன்னே வச்சுக்கலாம். சித்தர்கள் பாடல்கள் தமிழ்கள் இருந்தாலும் யாருனாலும் இன்றைக்கி அதோட அர்த்தத்தை சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எழுதின எல்லா பாடல்களுமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எழுத்தை பேஸ் பண்ணியிருக்கு. ஆங்கிற எழுத்து என்ன, அந்த ஆங்கிற எழுத்து வந்து எங்கே இருக்குது உடம்புல, அது என்ன செய்யும், நெடில் ஆங்கிற எழுத்துனா என்ன, அது நம்ம உடம்புல எங்கே இருக்குது, என்ன செய்யும் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ண கிடையாதுன்னா யாருமே வந்து பேச கிடையாது. ஆனால் சித்தர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பாடல்களில் தெளிவாக பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு நம்மளோட தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே எங்கே இருக்குது, அந்த தமிழ் எழுத்துக்கள் நம்ம உடம்புல வந்து என்ன பண்ணுது, என்ன செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காங்க. அது நான் இன்னும் என்ன எப்படி இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 100க்கு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க் வாங்கியிருக்கேன் நான் இந்த டைமு. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் நான் சொன்னேன் நான் 70 மார்க் வாங்கியிருக்கேன், இப்போ வந்து 80 மார்க் வாங்கியிருக்கேன். அந்த 80 மார்க்கில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எங்கே இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னாலே நம்ம உடம்புல வந்து என்னென்னா எந்த பிரச்சனையும் வராமல் ஆரோக்கியமாக வாழ முடியும். தமிழ் எழுத்துக்களுக்கு இவ்வளோ ஆற்றல் இருக்கா, தமிழ் எழுத்துக்களால் எல்லா வேலையும் சரி பண்ண முடியுமா அப்படின்னு நான் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் அவங்ககிட்ட குருமார்கிட்ட கேட்க ஆரம்பித்தேன். அவங்கள நான் குருன்னு தான் கூப்பிடுவேன் நான். ஐயாவோட பேர் வந்து என்னென்னா முக்திநாத் துறவி ஐயான்னு சொல்லி பேர். நான் அவரை சந்திக்கும் பொழுதே ஐயாவுடைய வயது வந்து பார்த்திங்கன்னா 10,000 வருடம் கடந்திருக்கும். இது யார் நம்மளாலும் சரி நம்ம போனாலும் சரி அதுதான் உண்மை. ஸோ அதனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஐயாட்ட நான் வந்து கேட்டதே என்னென்னா, நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது அவர் ஐயா கேட்ட கேள்வி ஒன்று தான், இது வந்து உனக்காக பயன்படுத்த போறியா இல்லை நீ மற்றவங்களுக்கு பயன்படுத்த போறியா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு நான் எனக்காக நீங்கள் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். உனக்காகனா நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித் தருவோம், மற்றவங்களுக்குனா கண்டிப்பாக சொல்லித்தர மாட்டோம் அப்படின்னாரு. உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக ஐயாட்டேருந்து தெரிய ஆரம்பித்தேன் நான். ஸோ அப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக தெரியறதுக்கு 4.5 வருஷம் நான் அங்கே என்னோடய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்புறம் நான் நல்லா நடக்க ஆரம்பித்தேன். காட் கிரேஸ்லையும் முக்திநாத் துறவையா கிரேஸ்லையும் நல்லா நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நிறையா அந்த கால் ஆக்சிடென்ட் ஆனனால நான் சில டேப்லெட்ஸ்லாம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதனால் பல்லாம் ஆடி பல்லாம் கீழே உள்ள ஸ்டேஜில் வந்துருச்சு எல்லா பல்லுமே. அந்த பல்லுலாம் கீழே உள்ள ஸ்டேஜில் ஐயா சில கொடுத்த தமிழ் எழுத்துக்களை நான் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா பல்லுலாம் ஸ்ட்ராங்காக மாறி நின்றுச்சு. பிறக்கும்போது எப்படி பல் இருந்ததோ அதே மாதிரி பல் ஸ்ட்ராங்காக மாறி நின்றுச்சு. இதெல்லாம் பார்த்த பிறகு நான் ஒன்று தான் ஐயாட்ட ரொம்ப மன்றான்னு, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் எத்தனையோ மக்கள், உலகத்தில் எத்தனையோ மக்கள் அவசரப்பட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியாமையே, தயவுசெய்து நீங்கள் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்லி நான் ஐயாட்ட ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவர் ஒன்றே தான் சொன்னார், நீ இந்த மாதிரி கேட்பேன்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் நான் ஃபஸ்ட்டே நான் உனக்கு என்ன சொன்னேன், நீ இது மற்றவங்களை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் வச்சுக்கோ. இருந்தாலும் நீ வந்து விருப்பப்படுறதுனால சில வருடங்கள், நாட் லைஃப் டைம்,
சில வருடங்கள் நீ இதை செய்யறதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன், உனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன். நான் அந்த வேலையை முடிச்ச பிறகு நீ ஃபுல் அண்ட் ஃபுல் நீ என் கூட வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே ஐயாட்ட வந்து சில விஷயங்கள் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் அந்த கற்றுக்கிட்டது பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பு வேதம்னு சொல்லி பேர். முப்பு வேதம்னா இன்றைக்கி தமிழ்நாடுக்குள்ளே முப்பு அப்படின்னா என்னென்னா ஏதோ ஒரு மருந்து மாதிரி காட்டுவாங்க. மருந்து அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி நிறைய பேர் எழுதின புக்ஸும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு முப்பு பற்றியான புக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மருந்துன்னு தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா தான் தெரிஞ்சுட்டேன் முப்புங்கிறது என்னது, தமிழ் எழுத்துக்களால் செய்யப்பட்ட ஒரு மாபெரும் காற்றில் உண்டாகக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு தெரிஞ்சுட்டேன். நான் காற்றுலேயே உண்டாக்கலாம் அந்த மருந்து முப்புங்கிறது. இப்பு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி இப்படி காட்டுறாரு அப்படிங்கிறீங்கன்னா தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேட்டிங்கன்னா விந்து அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, உடலுறவு செய்யும் பொழுது ஒரு ஆண் மகனுக்கு என்ன ஆகுனா விந்தானது கீழே வெளியேறும். புரியுதுங்களா? அதே நீங்கள் தமிழ் எழுத்துக்கள் ரகசியங்கள் தெரிஞ்சுன்னா அந்த விந்துவை நம்ம என்ன பண்ணலாம், முப்பாக மாற்றலாம், மருந்தாக மாற்றலாம், மேலே ஏற்றி. அது மேலே எப்படி ஏற்றுறதுன்னு காட்டுறது தான் யார், தட்சிணாமூர்த்தியோடைய ரகசியம். அதுக்கு நம்ம அப்படி உக்காரணுங்கிற அவசியம் இல்லை. அந்த ரகசியம் நம்ம எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்ல வர்றாரு, படத்தை பார்த்து கதை சொல்லு நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், தமிழ் புக்கில் கண்டிப்பாக படிச்சிருப்போம். அதேமாதிரி இன்னைக்கு வந்திருக்கிற சில்ட்ரன்ஸ் காட்டுறோம் இல்லைங்களா, கார்ட்டூன்ஸ் எல்லாமே, கார்ட்டூன் மூவிஸ், கார்ட்டூன் சீரியல்ஸ்லாம் காட்டுறோம் இல்லைங்களா, அது எல்லாமே என்ன, அந்த படத்தை பார்த்து கதை சொல்லுதான். அந்த மாதிரி நம்ம இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விக்கிரகமும் விந்துவையும் நாதத்தையும் எவ்வாறு கையாளுவது அப்படின்னு பேசுறதுக்காக செய்யப்பட்ட விக்கிரகங்கள் தானே தவிர வழிபாடுக்காக செய்யப்பட்ட விக்கிரகங்கள் கிடையாது. நம்ம ஒரு மருந்து உண்டாக்குறோம், அந்த மருந்து வந்து எங்கே இருக்குது, காற்றுல இருக்குது. அந்த காற்றுல இருக்கிற மருந்து வந்து என்ன ஆகுறோம், தமிழ் எழுத்துக்களை வச்சு உண்டாக்குறோம். அந்த எழுத்துக்களை வச்சு உண்டாக்கும் போது அந்த மருந்து வந்து நம்ம உடம்புக்கு எந்த இடத்துக்கு தேவைப்படுதோ அந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு கண்டுபிடிச்சேன் நான். இன்னைக்கு என்ன ஒரு ஸ்பெஷல், இன்னைக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்னைக்கு வந்து we are in 16/3/2025. ஸோ 16/3/2025 இன்னைக்கு நான் என்ன லான்ச் பண்ண போகிறேன், இன்னைக்கு தமிழ் எழுத்துக்களை வச்சு என்ன லான்ச் பண்ண போகிறேன்னா வைத்திய முப்பு வேதம், மருத்துவ முப்பு வேதம். இப்போ வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறாங்க மருத்துவர்னா யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சித்தர்கள் சொல்கிறாங்க மருத்துவர்னா யார் அப்படின்னு. மருத்துவர்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் இருக்கக்கூடிய சில ரகசிய எழுத்துக்களை தெரிஞ்சு அந்த எழுத்துக்களை எப்படி கையாளுறது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி மருத்துவம்ங்கிறது வேறு மாதிரி போயிடுச்சு, புரியுதுங்களா? மருந்து மாத்திரை, மூலிகை இலக்கியம் இந்த மாதிரி வந்துடுச்சு. அதனால் அந்த எழுத்துக்களில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கையாளுறோம். அந்த எழுத்துக்களை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொருத்தருக்கும் இனிமேல் இப்போ என்னோடய பீரியட் முடியுதுன்னு உதாரணத்துக்கு வச்சோங்களேன், நான் இமயமலை யோகிகளோட போய் ஜாயின் ஆகிறேன்னா யாராவது ஒருத்தர் இங்கே வந்து அதை செய்யறதுக்கு தயாராக இருக்கணும் இல்லைங்களா. அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா டேரெக்டாக எடுத்த உடனே அது சொல்லித்தரது கிடையாது. அதுக்குன்னு நாங்கள் தனியாக ஒரு பயிற்சி கொண்டு வந்திருக்கோம். அந்த பயிற்சிக்கு பேர் என்னென்னா ஒளி ஜீவசமாதி வேதம்னு சொல்லி பேர். யாருன்னா ஜீவசமாதி அடையிறது நீங்கள் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இப்போ ஜீவசமாதினா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போய் உயிரோட உட்காருறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உயிரோட உட்காருறது, சாவு, மரணம், இறப்பு மூணுத்தையும் வெல்றது. சாவுல என்ன நடக்குதுன்னா சாங்கிற எழுத்தும் ஊங்கிற எழுத்தும் ஜாயின் ஆகுது. நாமெல்லாம் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம், கேரளாலேயோ இல்லை ஆந்திராலேயோ இல்லை நார்த் இந்தியாலேயோ பிறக்க கிடையாது. நமக்கு என்ன ஆகலை, நம்ம கூட பிறந்தவங்க யாராவது ஒருத்தர் செத்துருப்பாங்க, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது செத்துருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் செத்துருப்பாங்க. செத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஓன்னு உட்காந்து உப்பாரி தான் வச்ச முடியும். அவங்க எப்படி செத்தாங்க நம்ம யாரும் என்ன பண்ண கிடையாது, யோசிக்க தயாராக இல்லை, முட்டாளாட்டம் இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா சாவு அப்படிங்கிறது என்னது, ஊங்கிற எழுத்து ரெண்டுமே இணையுது. அப்போது இந்த எழுத்தை நம்ம என்ன பண்ணணும்னா இணையாமல் செய்யணும். இதுக்கு சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா சாகா கல்விங்கிறாங்க. பாருங்கள் அதை எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அதே வார்த்தையில் ஊங்கிற எழுத்தை பிரிச்சுட்டாங்க, சாவுங்கிறதுல ஊங்கிற எழுத்தை பிரிச்சுட்டாங்க. சாகா கலைன்னு சொல்லும் போது என்னது, சா கூட எந்த எழுத்து சேர்த்துறாங்க, காங்கிற எழுத்து சேர்த்துறாங்க. அப்போ சாங்கிற எழுத்தோட காங்கிற எழுத்து நம்ம சேர்த்தணும் அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே நாம் என்ன பண்ணலாம், சாகாம் வரம் பெறலாம்னு சொல்லி சித்தர்கள் நிரூபிச்சு காமிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் தான் ஜீவ சமாதின்னு பேர், ஜீவனை சமாதிக்குள் வைப்பது. இப்போ இங்கிலீஷில் வந்து சொல்லணும்னா இப்போ வந்து இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் இங்கிலீஷில் இல்லை சயின்ஸ் பிரகாரம் நீங்கள் நிரூபித்து காட்ட முடியுமா, கண்டிப்பாக என்னால் நிரூபித்து காட்ட முடியும். ஏன் கேட்டிங்கன்னா our human being body is basically functioning based on a program called as subconscious program. There is a brain called a subconscious brain, which the modern science has accepted, and all psychologists are doing the treatment using the subconscious brain. So in this subconscious brain, what is there basically is nothing but set of commands and instructions. Based on the set of commands and instructions, the human being body is functioning. Say for example, you are wearing a specs, okay, so that means
your eyes subconscious program is saying that you need a specs to view the letters or view the objects. So where the mistake lies is not in the eyes. The main culprit is the subconscious program. So we should know how to handle the subconscious program, okay, and how to change the subconscious program contents. That is very, very important. So what we do is we go into the subconscious brain and we change the script, okay, change the letters, change the alphabets which is wrongly being programmed. So once we do the alignment in the subconscious program, then the eyes become functioning without any specs. So finally, to conclude, what is the Jiva Samadhi is nothing but subconscious Samadhi. We make the subconscious to be alive always, whether the earth destroys or not destroys, the subconscious of that particular soul or particular human being will be alive, and it will be communicating 365 days, 24 hours with the universal Omkaram. Universal Omkaram is nothing but a massive satellite and massive robo which is designed by God, which communicates to all the frequencies, whichever the frequency which is need to attach to it. How I told you sometime before, how if you want to view Sun TV or if you want to view Vijay TV, you should know the frequency, right? In the same way, if you know the Omkaram frequency, we can connect with the Omkaram, and that will be connected, and automatically what will happen, the exchange of data will be happening between the Omkaram and between the human being. So in the same way, what we are doing is we are connecting ourselves to the Omkaram. We never name that as meditation, or we never name that as a yoga, all those things. We name that as Jiva Samadhi. So the Jivan, what I am trying to say is the Jivan is called as subconscious. So based on that one only, all the things are functioning. So based on the Jivan, and that is based on the subconscious, that will be alive. It will be communicating to everyone. Okay. Now let us see how this Jivan is functioning. Now let us go into Tamil again, because I had told you something in English, so that people who is having doubt about modern science, they can be able to understand clearly. இப்போ வந்து ஜீவன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜீவன்னா என்னது, கால் பாதத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் இயங்குறது. ஜீவன்னா என்னது, கால் பாதத்திலிருந்து தலை உச்சி வரைக்கும் இயங்குறது. அப்போது அந்த ஜீவனில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல நோயோ இல்லை வியாதியோ இல்லை பிணியோ குறைபாடு வந்துடுது. இல்லை எனக்கு நோய் வியாதி பிணி குறைபாடு இல்லை, நான் ஆன்மீகத்துக்குள்ளே டீப்பாக போகணும். ஆன்மீகங்கிறது என்னென்னா, இன்றைக்கி நினைக்கிற மாதிரி நீங்கள் மக்கள் நினைக்கிற மாதிரி விபூதி கொட்டை போட்டுக்கிறது கிடையாது, புரியுதுங்களா? அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஈசன் இருக்கிறார் அப்படின்னா ஈசனாக நாம் மாறுறது. அகம் பிரம்யாஸ்மின்னு சொல்கிறாங்களா, நான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் தான் கடவுள் அப்படின்னா, இப்போ பாபா படத்தில் கூட ரஜினிகாந்த் என்ன சொல்லுவார், மகாதா பாபாஜி, நான் கடவுள் என்பதை உணர்ந்து நீ கடவுள் என்பதை உணரவில்லை என்பார். அப்போது நாம் தான் கடவுள்னு சொல்லும் பொழுது, நம்மக்கிட்டே அந்த சக்தி இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறதில்ல, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, புரியுதுங்களா? நம்ம என்ன பண்ணுறோம், நிறையா புக்ஸ் வச்சுக்கிறோம். புக்ஸ் யார் கிரியேட் பண்ணது, ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணது. அந்த ஹியூமன் பீயிங்ஸ் கிரியேட் பண்ணவங்களாம் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்களான்னா யாரும் உயிரோடு இல்லை, புரியுதுங்களா? அப்போது உயிரோடு இல்லாதவங்க புக்கை நம்ம படிச்சுட்டு உட்காந்துருக்கோம், புரியுதுங்களா? இன்றைக்கி உயிரோட போகரையா வந்தார், போகரையாவே இன்றைக்கி இருந்துகிட்ருக்கார், இதே பூமியில் இருந்துகிட்ருக்கார். ராமலிங்க வள்ளலார் வந்தார், இன்றைக்கி ராமலிங்க வள்ளலாராகவே பூமியில் இருந்துகிட்ருக்கார், புரியுதுங்க? முக்திநாத் துறவியா வந்தார், முக்திநாத் துறவியாகவே பூமியில் இருந்துகிட்ருக்கார். இந்த மாதிரி எண்ணற்ற மகான்கள், எண்ணற்ற சித்த புருஷர்கள், எண்ணற்ற யோகிகள் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன ஒரு வரம் கொடுத்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் தமிழ் மொழியை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அவங்க வந்து என்ன பண்ணலாம், சாகா கல்வி பெறலாம், சாகா நிலை அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சாகா நிலை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும், நாம் ஈசனாக மாறணும், இல்லை நம்ம இறைவனாக மாறணும், நம்ம ஆதியாக மாறணும், இல்லை அருப்பெருஞ்சோதி ஆண்டவராக மாறணும், இல்லை நம்ம அல்லாவாக மாறணும், இல்லை பரமபிதாவாக மாறணும். இந்த 6 வகையான ஆட்டம்ஸ் நான் வச்சுக்குவாங்க. இந்த 6 types ஆஃப் ஆட்டம்ஸ். ஆன்மீகத்தை பற்றி பேசும்போது இந்த 6 ஆட்டம் தெரியணும். அதனால தான் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்திலே எங்கேயும் இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அறுபடை வீடு. அறுபடை வீடுன்னு சொன்னோம்னா எல்லாருக்கும் என்ன தோணுன்னா, முருகப்பெருமான் பற்றி தரும். முருகப்பெருமான் வர்றதுக்கு முன்னாடியே வந்த இடம் என்ன, அது அறுபடை வீடு. இதெல்லாம் என்னால் ப்ராக்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணி காட்ட முடியும். ஏன் அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரமபிதா எடுத்துக்கோங்க. பரமபிதாவுடைய ஆலயம், புரியுதுங்களா? ஜீசஸ் வந்து என்ன பண்ணார், பரமபிதா மூலியமாக தானே பூமிக்கு வந்தார். பரமபிதாவோட ஆலயம் எங்கே இருக்குன்னா, திருவாவினன்குடி. திருவாவினன்குடியோட இடம் வந்து என்னென்னா பரமபிதாவோட ஆலயம். அதே மாதிரி அல்லாஹ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா சுவாமி மலை, நம்ம சுவாமி மலைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடம் வந்து அல்லாவோட இடம்.
அதே சுவாமிமலை இன்னொரு இடத்துல இருக்குது, எங்கன்னா ஓதி மலைன்னு இருக்குது, அன்னூர் பக்கத்தில் இருக்குது ஓதி மலைன்னு, அதுவும் அல்லாவுடைய இடம். அப்புறம் திருச்செந்தூர்னு சொல்கிறோம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவரோட இடம். இறைவனோட இடம் வந்து திருப்பரங்குன்றம். ஈசனோட இடம் வந்து பார்த்திங்கன்னா பழமுதிர்ச்சோலை. ஆதியோட இடம் எதுங்கன்னா திருத்தணி. ஸோ இந்த 6 வகையான ஆட்டமும் நம்ம உடம்புக்குள்ளே வந்து முதல் உக்காரணும். இந்த 6 ஆட்டமும் யார் உடம்புக்குள்ளே உக்காருதோ அந்த 6 ஆட்டமும் உடம்புக்குள்ளே உட்காந்து வேலை செய்யறதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா ஜீவசமாதி வேதம் அப்படின்னு சொல்லி பேர். இந்த ஜீவசமாதி வேதம் நாம் வந்து என்ன பண்ணுறோன்னா எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி முக்திநாத் துறவியை வந்து விருப்பப்படுறாரு. எண்ணற்ற இமயமலை யோகிகள், யுகங்கள் கடந்து வாழக்கூடிய இமயமலை யோகிகள் விருப்பப்படுறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்குறோம் இந்த பயிற்சி. ஆனால் அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்னா, நான் வந்து குருவுக்கு வேலை செய்வேன். எங்களுடைய குரு வந்து என்னென்னா முக்திநாத் துறையை சொன்னாங்க. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு குரு இருக்கார். அந்த குருவுடைய பேர் நான் இன்றைக்கி நான் வெளிப்படுத்துகிறேன். அந்த குருவோட பேர் என்னங்கன்னா, ஒருத்தர் வந்து என்னென்னா யாக்கோபு ராமதேவர் ஐயா அப்படின்னு ஒரு சித்தர் ஐயா. அவரோட ஜீவசமாதி வந்து பார்த்திங்கன்னா திருவாவினன்குடி கோயிலுக்குள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா அழகர் கோயில் மலர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து அவரோட ஜீவசமாதி இருக்குது. அதுக்கப்புறம் ஜெருசலம் இருக்கு இல்லைங்களா, இட்டாலி ஜெருசலம், அங்கே வந்து ஜீவசமாதி இருக்குது. 3 இடத்துல ஐயாவோட ஜீவசமாதி இருக்குது. ஸோ ஐயாவுடைய கருணையால் நம்ம அந்த பயிற்சி வந்து நம்ம சொல்லித்தரோம். இன்னொரு குரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஐயா என்னென்னா, நம்ம கடைநல்லூர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து கிருஷ்ணாபுரம்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அங்கே வந்து வீராஞ்சநேயர் கோயில்னு ஒன்று இருக்குது. ஆஞ்சநேயரும் ராமரும் போய் தங்கின இடம் ராமாயண காலகட்டத்தில். ஸோ அந்த இடத்துல வந்து சித்தர் சந்திரசாமி ஐயாவோட ஜீவசமாதி இருக்குது. அந்த கோயிலுக்குள்ளேயே சித்தர் சந்திரசாமி ஐயாவோட ஜீவசமாதி இருக்குது. அந்த சித்தர் சந்திரசாமி வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லித்தராரு இது வந்து எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இவங்க ஜீவசமாதியிலேருந்து சொல்லித்தராங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து நீங்கள் இப்போ ஆன்மீகன்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, மந்திரம் சொல்கிறது, பாடல் படிக்கிறது, பஜனை பாடுறது, அந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. நாம் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த சிஸ்டத்திலே கிடையாது. முதல்ல தமிழ் எழுத்துக்கள் தான் எல்லாமே. அந்த எழுத்துக்களை வந்து எப்படி பயன்படுத்துறது, இதுதான் சித்தர்கள் எனக்கு சொல்லி கொடுத்தது. இந்த எழுத்துக்கள் மூலியமாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம். கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்னா என்னன்னா, அவங்ககிட்ட நம்ம பேச ஆரம்பிக்கும்போது அவங்ககிட்ட நமக்கு என்ன பதில் வரும், இதை நீ செய், இதை நீ பண்ணு அப்படின்னு. அதே மாதிரி அவங்க எல்லாமே எதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா, ஒன்லி ஃபார் தர்மம், நாட் ஃபார் அதர்மம். நல்லா நினச்சோங்க. தர்மம்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லதுக்கு எவ்வளோ கேட்டிங்கன்னு சொல்லி தருவாங்க. அதே அடுத்தவனை அழிக்கணும், அடுத்தவனை கெடுக்கணும், அடுத்தவனை ஒழிக்கணும்னு நினச்சிங்கன்னா 1% கூட சொல்லி தர மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க தயவுசெய்து எங்களை பார்க்கவே வராதிங்க. ஏன்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா சப்போர்ட் பண்ண மாட்டோம். புரியுதுங்களா? அதுக்கு நம்ம யாரும் தயாராகவும் இல்லை. அதே மாதிரி பயிற்சிக்கு யாரெல்லாம் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி எண்ணத்தோடு எங்களை அணுகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயிற்சி என்ன ஆகாது, வெற்றி நிலை கொண்டு போகாது. நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல எண்ணங்களோடு இருக்கிறேன், நானும் ஜீவசமாதி அடையணும்னு நினைக்கிறேன். ராகவேந்திர சாமி எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாரோ அந்த மாதிரி அடையணும்னு நினைக்கிறேன். சுவாமி சிவானந்த பரமஹம்சர் எப்படி ஜீவசமாதி அடைஞ்சாரோ அந்த மாதிரி நான் அடையணும்னு நினைக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எங்களை அணுகலாம். கண்டிப்பாக ஜீவசமாதி அடையலாம். அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த குருமார்களுக்கு நீங்கள் வேலை செய்யணும். யாராருக்கு? யாக்கோபு ராமதேவர் ஐயாவுக்கு, சித்தர் சந்திரசாமி ஐயாவுக்கு, முக்திநாத் துறவி ஐயாவுக்கு. ஸோ குரு சேவைனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் நேரடியாக வரும்போது நம்ம வந்து உங்களுக்கு சொல்லுவோம். அப்போ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து யாரெல்லாம் நீங்கள் நேரடியாக வருவீங்களோ சில எழுத்துக்களை வந்து, அதுவும் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வரதா இருந்தாலும் வரலாம். தமிழ் எழுத்துக்களை நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட்டாக கொடுப்போம். இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மருத்துவர் சொல்கிறார், இல்லைங்க இதுக்கப்புறம் உங்களோட உடம்புல எது செய்கிறதுக்கு முடியாது அப்படின்னா சாகிற ஸ்டேஜில் வராதிங்க. இன்னும் ஒரு 6 மாதமாவது இருப்பார் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எங்களை அணுகலாம். கண்டிப்பாக 6 மாதம் இல்லை 6 வருஷமாக அதை வந்து எங்களால் மாற்றி காட்ட வைக்கணும். சார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒளி ஜீவ சமாதி பற்றியும் மூப்பு சிகிச்சை பற்றியும் நீங்கள் விளக்கமாக எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இப்போ மக்களுக்கு நீங்கள் சிகிச்சை எத்தனை வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கீங்க? இப்போ எவ்வளோ வருஷமாக போயிட்டுருக்கு? அதாவதுங்க மேடம், இப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிகிச்சை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சிகிச்சையில் வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 31 இயர்ஸ் இருக்குது. பிகாஸ் 1995 நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணது என்னென்னா நோக்குவர் மக்களை சிகிச்சை தான். பட் எனக்கு என்னென்னா, இப்போ நான் தமிழ் எழுத்துக்கள் சிகிச்சைன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த தமிழ் எழுத்துக்கள் சிகிச்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பப்ளிக்கு கொண்டு வந்து, எனக்குன்னு கிடையாது, பப்ளிக் கொண்டு வந்து, எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. பப்ளிக்குன்னு கொண்டு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 2025 மார்ச்சில் இருக்கோம். ஸோ நம்ம கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 தான். ஏன்னா எனக்கு நிறைய கிளாரிட்டி அதில் தேவைப்படுது, நிறையா கொஷின்ஸ் இருந்தது, நிறையா டவுட்ஸ் இருந்தது. அதுக்கெலாம் ஆன்சர் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த 3 குருமார்கிட்ட தான் எனக்கு கிடச்சிது. ஒன்று சித்தர் சந்திரசாமி ஐயாட்ட கிடச்சிது, அப்புறம் யாக்கோப் ராமதேவர் ஐயாட்ட கிடச்சிது, அப்புறம் முக்திநாத் துறை ஐயாட்ட கிடச்சிது. வேறு யார்ட்டையும் கிடையாது.
நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது என்ன கேட்டிங்கன்னா வள்ளலாருடைய புக்ஸ்லாம் பார்க்கும்போது, ஏன்னா சமீபத்தில் அவருடைய புக்ஸ் தான் நமக்கு எல்லாத்தோட கையிலையும் இருக்குது, எல்லா புக் ஷாப்லையும் ஈஸிலி அவைலபிளாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நிறைய சித்தர்கள் பேசியிருக்காங்க, அதுக்கு பின்னாடி நிறைய சித்தர்கள் பேசியிருக்காங்க. பட் புக்ஸ் யாருக்கு அவைலபிள் இருக்குன்னு அவருது இருக்குது. அந்த புக்ஸில் என்னென்னா அவர் வந்து தெளிவாக எழுத்துக்களோட விளையாண்டுருக்காரு. அதில் ஒரே ஒரு பாடல் வந்து சொல்கிறேன் பாருங்க, எப்படி பாடுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 3 வார்த்தையை மட்டும் சொல்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு 3 வார்த்தை: நரை திரை மூப்பரியா நல்ல உடம்பு நிறை. நரை திரை மூப்பரியா நல்ல உடம்பு நிறை. இப்போது சார் ஐசக் நியூட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்பிள் வந்து கீழே விழுவுது, மரத்துலேருந்து கீழே விழுவுது. அதுக்கு முன்னாடி ஆப்பிளுக்கு அந்த மாதிரி தான் கீழே விழுந்துட்டு இருந்தது, எல்லாரோட கண்ணுக்கும் தெரிஞ்சுது. பட் என்னென்னா ஐசக் நியூட்டன் மட்டும் தான் என்ன யோசிச்சார்னா, ஆப்பிள் ஏன் கீழே விழுவுது, ஏன் மேலே நோக்கி போகல, ஏன் அந்த இடத்துல நிற்கல அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டார். அந்த கொஷின் மூலிமா தான் என்ன வந்துச்சுன்னா லா ஆஃப் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ வந்து இந்த வள்ளலாருடைய பாடல் நீங்கள் நல்லா ஒத்து பாருங்கள். நரைத்திரை மூப்பரிய நல்ல உடம்பினரேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம வள்ளலார் வழி பின்பற்றுறது பெருசு கிடையாதுங்க. இப்போ எத்தனை பேர் இன்றைக்கி நீங்கள் வெளியே போய் கேட்டிங்கன்னா பின்பற்ற 40 வருஷம் 30 வருஷம்பாங்க. பட் அவங்களுக்கே என்ன இருக்குன்னா உடம்புல நிறைய பிரச்சனை இருக்கும். அந்த லைன் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு நிறை நம்ம உடம்புல நிறைய இருக்கக்கூடாது. இப்போ எனக்கு நிறைய இருக்குது, பட் கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு 1 or 2 இயர்ஸில் ஒரு நிறை கூட இருக்காது, இயற்கையாகவே மாறிடும். அது நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன, திரை. புரியுதுங்களா? திரைங்கிறது என்னென்னா ஸ்க்ரீன்ஸ். அந்த திரை இருக்கக்கூடாது. இப்போ என் உடம்புல திரை கிடையாது. மூப்பு அப்படிங்கிறது என்னென்னா நம்ம உடம்புல வரக்கூடிய நோய், வியாதி, பிணி, குறைபாடு எல்லாமே வச்சுக்கலாம், கெட்டதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுவும் வந்து என்ன ஆகணும், நம்ம அழிக்கணும். மூப்பும் நம்ம அழிக்கணும். அப்போது இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நரைத்திரை மூப்பரியா நல்ல உடம்பினரை. நல்ல உடம்பு நீங்கள் வச்சுருக்கீங்க. நல்ல உடம்புனா இன்றைக்கி இருக்கிற தமிழில் அதோட அர்த்தம் கிடையாதுங்க. நல்ல அப்படிங்கிறது என்னென்னா ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டானை குறிக்குது. ஆட்டம்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டானை குறிக்குது. எலக்ட்ரான் ஆட்டம்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான் ஆர்பிட்ஸில் சுற்றிட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும். அந்த புரோட்டானுக்கு பேர் என்னென்னா நல்ல அப்படின்பார். ஸோ நல்லங்கிற ஒரு விஷயத்த உங்கள் ஆட்டம்குள்ளேயே நீங்கள் வச்சுட்டு இது 3 நீங்கள் வர மாதிரி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி வள்ளலார் கேட்குறார், மக்களை கேட்குறார். இதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களே. அப்புறம் சொல்கிறார், உயர்ந்த குலம் என்றும் தாழ்ந்த குலம் என்றும் வகுக்கின்றீர். 2 குலம் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒன்று உயர்ந்த குலம்னு சொல்கிறீங்க, இன்னொன்று தாழ்ந்த குலம்னு சொல்கிறீங்க. ஆனால் இரண்டு குலமும் மானிட காண்கின்றீர். 2 குலத்தை சேர்ந்தவங்களும் என்ன ஆகிறாங்க, லாஸ்ட்டாக செத்து போயிடுறாங்க. சாகாமல் இருக்கக்கூடிய ரகசியம் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா புத்த முதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே. லாஸ்ட்டாக அந்த ரகசியத்தை எப்படி சொல்கிறாங்க, புத்த முதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே. சாகாமல் நீ இருக்கணுமா, ஆரோக்கியமாக இருக்கணுமா, நரைத்திரை மூப்பனி வெல்லணுமா, அப்போ நீ என்ன பண்ணணும், புத்த முதம் உண்டோங்கும் புனித குலம் பெறவே. இந்த புத்த முதம் உண்டாகும் புனித குலத்தை பெற்றுட்டு அப்படின்னா இது 3மே உன்னை விட்டு போயிடும் அப்படிங்கிறார். இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பாடல் என் கை கிடச்ச பிறகு நான் இது எல்லா இடத்துலையும் தூக்கிட்டு சுற்றினேன் நான். ஸோ இதுதான் அந்த பாடல். ஸோ இது வந்து என்ன எங்கே இருக்குன்னா, வள்ளலாருடைய சத்தியஞான சபை கட்டடத்தில் உள்ள நீங்கள் நுழைவாயிலில் இருக்குது இந்த இடம். ஸோ அதனால் என்ன கேட்டிங்கன்னா, அப்போ நான் வந்து ஒன்று தான் யோசித்தோம். ஐயா இப்படி எழுதியிருக்கிறாரு, ஐயா அதுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காமிச்சு போயிருக்காரு, வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, இன்றைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு, இனிமேலும் வாழ போகிறாரு, அது வேறு விஷயம். அப்போது ஏன் இதுக்கு பின்னாடி வந்தவங்களும் ஒருத்தருக்கு இதை பற்றி தெரில, ஏன் இன்றைக்கி யாரெல்லாம் அவங்களோட ஃபாலோவர்ஸ்னு சொல்கிறாங்களோ அவங்க யாருமே ஏன் இதை பற்றி பேசலை, ஏன் யாருக்கும் அது வெளியே போகலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது அப்புறமா தான் தெரிஞ்சது தமிழ் கேரக்டர்ஸ் தான் தெரியணும் அப்படின்னு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உயிரெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, உயிரை கொடுக்கக்கூடிய எழுத்தாக உயிரெழுத்து செயல்படுவதால் அதற்கு உயிரெழுத்து என்று பெயர். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து வள்ளுவர் எழுதின திருக்குறளில் வந்து பார்த்திங்கன்னா, அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு எழுத்தை பற்றி தான் ஐயா பேசியிருக்காரு. சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் எழுத்து சிகிச்சை மூலமாக என்னென்ன மாதிரியான டிசீஸ் வந்து நீங்கள் க்யூர் பண்ணுறீங்க, எவ்வளோ நாட்கள் இல்லை மாதங்கள் அது க்யூர் ஆகுது, அதை பற்றி சில விஷயங்கள். சரிங்க மேடம். அதாவது என்னென்னாங்கன்னா, இப்போது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம புதுசாக ஒன்று லான்ச் பண்ண போகிறோம். அதாவது இன்றைக்கி 16/3/2025 வைத்திய முப்பு வேதம், மருத்துவ முப்பு வேதம் சொல்லி 2 முப்பு வேதத்தை நம்ம லான்ச் பண்ண போகிறோம் யூஸிங் தமிழ் லெட்டர்ஸ். ஆனால் இன்னையிலேருந்து அது வந்து வேறு மாதிரி செயல்பட ஆரம்பிக்கும். நாம் இவ்வளோ நாளில் வந்து எதில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஒன்று வந்து என்னென்னா, கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஆரம்ப நிலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, கண் பார்வைன்னு கிடையாது, எந்த உடம்புல வரக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆரம்ப நிலையில் ஒரு மாதம் தான் எனக்கு வந்திருக்கு, சுகர் வந்து 1 மாதம் தான் ஆகுது, கேன்சர் வந்து 1 மாதம் தான் ஆகுது, இல்லை 2 மாதம் தான் ஆகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்தாங்கன்னா 5 நிமிஷத்தில் நம்ம அவங்கள சரி பண்ணிடலாம். 5 நிமிஷம் போதும், தமிழ் எழுத்துக்களை வச்சு சரி பண்ணிடலாம்.
அதே அவங்க வந்து வருடக்கணக்காக வளர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா, வருடக்கணக்காக அந்த பிரச்சனை இருக்குன்னா, என்னை வந்து ஒரு 5லேருந்து 6 தடவை அவங்க வந்து பார்க்கணும். 5லேருந்து 6 தடவை வந்து பார்த்தாங்க அப்படின்னாங்கன்னா, அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை என்ன பண்ணலாம், படிப்படியாக சரி பண்ணிடலாம். அது வந்து இப்போ நாங்கள் சொல்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 16/3/2025 இந்த மாதிரி இருக்குது. அதே 16/8/2025 இந்த 5 தடவை வர மாதிரி இருக்கிற சிஸ்டம் கூட இருக்காது. வந்த ஒரு தடவை 2 தடவைலேயே சரியாகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம முதுகு எலும்பில் உதாரணத்துக்கு உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, ஸ்பைனல் கார்டில் நிறையா தொந்தரவுகள் இருக்குது, ஸ்பைனல் கார்டு நிறையா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் டாக்டர் சொல்கிறாங்கன்னு வச்சோங்களேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் சொல்கிற எழுத்துக்களை வந்து எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எழுத்துக்களை வந்து டெய்லி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மனசில் சொல்லுங்கள். சொல்ல முடியாத எனக்கு சொல்லக்கூடிய எனர்ஜி கூட இல்லை சார், அப்போ என்ன சார் பண்ணுறதுன்னா, அதுக்கு நான் சில ரகசியம்லாம் சொல்கிறேன். அந்த ரகசியத்தை நீங்கள் கடைப்பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு 4 நாள்லேருந்து 5 நாளையே அந்த பிரச்சனை உங்கள் உடம்பு விட்டு போகிறத படிப்படியாக நீங்கள் உணரலாம். படிப்படியாக ஸ்டெப் ஆகும். ஜீபுமா நடக்காது, படிப்படியாக நடக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தமிழ் எழுத்துனா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன். இப்போ நான் அந்த ரகசியத்தை கொடுக்குறேன். இப்போ அந்த ரகசியம் பாருங்கள் எப்படின்னு. ஃபஸ்ட்டு என்னன்னா அக், நவ், நை, கை நை சையில் கடைசி நைன்னு சொல்லுவாங்க அந்த நை, நே, கே நே சே நேன்னு சொல்லுவாங்க அதில் கடைசி எழுத்து நே, அப்புறம் வே, வெட்ட வெளின்னு சொல்கிறோம் அந்த வே, நூ, கூ நூ சூ நூ டூ நூன்னு சொல்கிறோம் அந்த நூ, கடைசி நூ, அப்புறம் குரில் கூ, குண்டலினின்னு சொல்கிறோம் அதில் கடைசியில் வர நூ, அப்புறம் நீ, 2 சுழி நீ, சுழிச்ச நீ, கீ நீ சி நீன்னு சொல்கிறோம்ல அதில் கடைசி நீ, அப்புறம் குரில் கீ, கீ நீ சி நீன்னு சொல்கிறோம் அதில் நீ நீ என்று சூரியன் மறையும் நேரத்தில் தினமும் 1 மணி நேரம் கேட்க வேண்டும். சூரியன் மறைய டைமில் 1 மணி நேரம் மனசில் நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா போதும். சொல்ல முடியாது, என்னால் அந்த மாதிரி நிலையில் கூட நான் இல்லை, நான் படுத்த படுக்கையாக இருக்கேன், என்னால் வலி வந்து சித்திரவதை தாங்க முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலான்னா, ஊதா நிறம் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் பச்சை கலர் இங்கில் வந்து இது பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பச்சை கலர் இங்கில் வந்து நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க, பிரிண்ட் எடுத்துக்கோங்க. புரியுங்களா? பிரிண்ட் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், இது எவ்வளோ எண்ணிக்கை இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். நான் 1,08,000 தடவை இருக்கணும். அந்த லைன் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,08,000 டைம்ஸ் நீங்கள் ரிப்பீட் பண்ணியிருக்கணும். ரிப்பீட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் செஸ்ட்டில் உடம்புல தொடுற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சு வந்தீங்கனால ஒரு 5 நாளில் உங்களுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த வலியெலாம் கம்மியாயிடும். வலியே இருக்காது உங்கள் உடம்புல. முதுகு எலும்புனால வந்த பிரச்சனைனால உங்களால் என்ன ஆக முடியும், நார்மல் லைஃப்குள்ளே நீங்கள் போக முடியும். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் மாதிரி உங்களுக்கு தெரியும். சார், இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்து சிகிச்சை மூலமாக நீங்கள் சொன்னீங்க நீரிழிவு நோய், அப்புறம் சுகர், ப்ரெஷர் எல்லாமே கம்மியாகுது, பெயின் எல்லாமே கம்மியாகுது, இடுப்பு வலி அதெல்லாம். வாட் அபவுட் டிஸ்லொகேஷன், ஃப்ராக்சர்ஸ் அதெல்லாம் எவ்வளோ நாளில் க்யூர் பண்ணுறீங்க? இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கா? கன்ஜெனிட்டல் டிஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா அது, அண்ட் பை பர்த் பிறந்தப்பவே இருக்கிற விளைவுகளை எப்படி நீங்கள் வந்து சரி பண்ணுறீங்க? ஆரம்ப நிலையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரிங்க சார், நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் சரியாயிடும். நான் எழுதி கையெழுத்து போட்டுறேன். 5 மினிட்ஸ் போதும். 1 மாதம் தான் ஆகுது, 2 மாதம் தான் ஆகுது அப்படின்னு. அதுக்கு நீங்கள் பல வருஷமாக பிரச்சனை வச்சுட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது சார், அது பிரகாரம் என்னோடய ஆரம்ப நிலைன்னு சொன்னீங்கன்னா அது வந்து பொய்ன்னு அர்த்தம். நான் அது கண்டுபிடிச்சிருவேன். நீங்கள் பொய் பேசுகிறீங்களா உண்மையை பேசுகிறீங்களான்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே நோக்கு வர்ம கலையில் எனக்கு 31 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால அதை வச்சே கண்டுபிடிச்சிருவேன் நான். உங்களுக்கு பல வருஷமாக இருக்கா இல்லை ஆரம்ப நிலையில் இருக்கான்னு இருந்தாலும் உங்கள் வாயில் கேட்பேன், நீங்கள் ஆரம்ப நிலையில் இருக்கீங்களான்னு. இதுக்கப்புறம் நான் ரொம்ப இப்போ நான் கவனம் செலுத்திட்டு வர்றது என்னென்னா, கண் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்டா நிறைய பேர் கூடாக இருக்காங்க, பிறப்பிலே கூட இருக்கவங்க கூட விட்டுருங்க, அவங்கள பிறப்பிலே அப்படி ஆகிட்டாங்க. ஆனால் நடுவில் பார்வைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சரி பண்ணுங்கிறது ஒரு மிஷனாக வச்சுருக்கேன். இன்றைக்கி நீங்களாம் தயாராக இருந்தீங்கன்னா அந்த மாதிரி இன்றைக்கி ஒருத்தருக்கு பார்வை வந்திருக்காரு. என்கிட்ட வந்து 2 மாதத்தில் பார்வை முழுசாக போய் எல்லா ஹாஸ்பிட்டலும் அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, கை விட்டுட்டாங்க. இனிமேல் உனக்கு பார்வை தெரியாது, நீ இப்படி தான் வாழணும்னு சொல்லி விட்டுட்டாங்க. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார்னு நினைக்கிறேன், 1 o'clock மேலே வருவார்னு நினைக்கிறேன். அவர் நீங்கள் சந்தித்து அவருக்கு இப்போ நீங்கள் என்னென்னலாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அவருக்கு பார்வை வந்திருக்கு. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னீங்க ப்ரீ டயபெட்டிக்காக இருப்பாங்க, நான் வந்ததும் சரி பண்ணுவேன். அப்போ ப்ரீ டயபெட்டிக் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், இந்த ஃபுட்டு தான் சாப்பிட்ணுது. இப்போ உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா? எங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்குமே ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எதுக்குமே ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து கோவிடில் வந்துட்டு நிறைய பேருக்கு வேக்சினேஷன்ஸ் போட்டாங்க. அந்த வேக்சினேஷனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழ் எழுத்து சிகிச்சை மூலமாக அதுக்கான தீர்வுகள் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. அதை வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போட்டிருக்கோம்.
கோவிட் வரும்போதே நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்களோட ஃபேஸ்புக்கில் வந்து கோவிட்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, யாரெல்லாம் ஐசியூலலாம் இருந்தாங்களோ ஹாங்காங் வரைக்கும் போயிடுச்சுங்க. ஹாங்காங், டென்மார்க், எங்களோட ஃபேஸ்புக்கோட வியூஸ்லாம் அங்கேருந்து தான் வந்துருச்சு. அங்கே நிறைய பேர் பார்த்தா ஐசியூவில் இருந்து ரெக்கவர் ஆனவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. ஐசியூவில் செத்துருவாங்க கோவிட் வந்த பிறகுன்னு நாங்கள் என்ன பண்ணோம்னா அதோட கோடிங்ஸே போட்டோம். தமிழ் கேரக்டர்ஸோட கோடிங்ஸ் எப்படி அந்த கோவிட் வைரஸை வந்து எதிர்த்து போராடுறது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டோம். அது நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து உயிரோடு இருக்கிறாங்க. அந்த மாதிரி உயிரோடு இருக்கக்கூடிய ஒருத்தர் உங்கள் எதிரிலேயே இங்கே நின்றுருக்காங்க. ஆனால் அவங்க கேமரா முன்னாடி வரமாட்டாங்க, எதிரிலேயே நின்றுருக்குறாங்க. உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு அவசியம் இல்லை. பட் என்னன்னா ஒரே இடத்துல உட்காந்துருந்தாங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன ஆகிடுன்னா தொப்பையும் தொந்தியும் வந்துடும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சமாவது ஒர்க் அவுட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். லேடிஸும் ஜென்ஸ் ஆகணும் சரி, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை செய்யணும். வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. அந்த கை இப்படி பண்ணுங்க, ரிவர்ஸில் சுற்றுங்க. வலி வலி இருக்கு. இப்போ இந்த கையை அந்த மாதிரி சுற்றுங்க. வலி இருக்கு, வலி இது. யாருக்கு எந்த பாவமும் செய்யணும், யாருக்கு எது கெடுதல்லாம் செய்யணும் இல்லை. போட்டேன் பேக் சைடு ஹெட் எனக்கு தெரியணும். முடியலன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க பேசுறது கவனிச்சிங்களா? ஒரு 5 minutes எப்படி நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்க. என்ன ப்ராப்ளம் சார்? எவ்வளோ நாளாக இருக்குங்களா? 7 வருஷமா இப்படி ஒளி இருக்கா? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கீங்க? யாருக்கும் நீங்கள் கெடுதல்லாம் செய்யலையே? யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? சரி, கை இப்படி வைங்க பார்ப்போம். சரி, பின்னாடி திரும்பி உட்காருங்க. சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்கள் வழியில். Before I'm getting too much pain here, but now I'm getting I'm rotating freely. Means ಬೇಗನೆ ಕ್ಯೂರ್ ಆಯಿತು ಅನಿಸ್ತಾ ಇದೆ ನನಗೆ ಆಗಿದೆ ಅಂತ. ನಾನು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಆಯುರ್ವೇದಿಕ್ ಎಲ್ಲ ತೊಗೊಂಡಾಗೆಲ್ಲ ಆಗ್ತಾ ಇರಲಿಲ್ಲ, ತುಂಬ ಇನ್ನೂ ಜಾಸ್ತಿ ಆಗಿತ್ತು. ಈಗ ಓಕೆ. வலி வரதுக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருந்தது. ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அந்த வலி வந்து விரிவடைஞ்சிருக்கு, வலி குறைஞ்சிருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் ஒரு 2 மினிட் கூட இருக்காங்க. 2 minutes தான். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி வேறு ஏதாவது அனுபவம் இருக்கா? இல்லை ஹாஸ்பிட்டலில் போகும்போது தலைவலி எக்ஸ்ரே எடுத்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஆனால் வலி மாத்திரம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு மாற்றம் இருக்குது. எத்தனை நேரம் வந்திருக்கீங்க இங்கே? இதுதான் முதல் தரம். இந்த வலி போகிற வலி தெரிஞ்சது ஒரு ஃபீலிங் உணர முடியுது. ஃபீலிங்னா இந்த உணர்வு அசைதல் அப்படி
எப்படின்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேலே தெரியல. இந்த சிகிச்சை எப்படி தெரிஞ்சுட்டு வந்தீங்க? இந்த சிகிச்சை பற்றி எப்படி தெரிஞ்சுட்டு வந்தீங்க? யூடியூப்பில் பார்த்தேங்க.